ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிபி பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கூடவே வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மாதுளம்பழம், ஆப்பிள், பனானா எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். பால் ஒரு பக்கம் சூடாகட்டும். இப்போது சின்னதாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு அது 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நல்லா சூடு பண்ணியிருக்கிற பாலில் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் ஆட் பண்ணதும் நல்லா கெட்டியாகும். உங்கள் தேவைக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சூட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா சூடு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சூடு ஆறினதும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள், பனானா, மாதுளம்பழம், உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.